தியானம் என்று நீங்கள் என்னென்னவெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, தியானம் என்று இந்த உலகம் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதெல்லாம் தாரணை தான். இதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த 112 தாரணைகளுக்கு மத்தியில எனக்கு எது ஒரு மிகப்பெரிய தாரணையாக தெரியுது தெரியுமா? கான்சென்ட்ரேஷன். அந்த ஒரே ஒரு பொருளை வந்துட்டு இப்போ நீங்க இப்படி உட்காடுறீங்க தியானம்னு சொல்லிக்கிட்டு தாரணைன்ற பேர்ல, ஓகே, அப்படி உட்காடுறீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? ஒரு மணி நேரம், ஓகே, 2 மணி நேரம். அதை முன்னிறுத்தி நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள். சிவபெருமானோ அல்லது ஒரு விளக்கையோ பார்த்து கொண்டு அது ஒரு தாரணையாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த 2 மணி நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கை செய்ய கிளம்பி விடுகிறீர்கள். இந்த காதல் இருக்கிறது பாருங்கள், எவ்வளவு நேரம் அந்த பெண்ணை பற்றியோ அல்லது அந்த காதல் ஆண் பெண்ணுன்னு சொல்லக்கூட தேவையில்லை, கடவுள் மீது ஒரு காதல் அல்லது உங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டியின் மீது காதல், நீங்கள் பார்க்கிற எல்லா விஷயங்களின் மீதும் அந்த வருகிற அந்த உணர்வு இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த உணர்வை ஒரு உச்சபட்சமான தாரணையாக நான் பார்க்கிறேன். சரியா?